முப்படை பயிற்சி மையத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பிபிசி 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கும் மற்றும் இந்தியன் நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி ரேலிஸ் ஆகிய தேர்வுகளின் எழுத்து தேர்வுகளுக்குமான ஆன்லைன் வகுப்புகளுக்கான 2ஆம் கட்ட அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ஸோ செகண்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1/9/2020, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அட்மிஷன் பேஜ்க்கான லிங்க்கும் அங்கேயே கொடுத்துருக்கோம். மேலும் உங்களுக்கு எதனா இதை பற்றின டீடைல்ஸ் தெரியணும்னா கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. தேங்க்யூ. ஸோ ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th வரலாறு மற்றும் குடிமையில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு 50 கேள்விகளை பார்த்தாச்சு. சரிங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பில் வரக்கூடிய வரலாறு மற்றும் குடிமையில் மிக முக்கியமான சில 50 கேள்விகள். சரிங்களா. ஸோ கொஸ்டின் 1 பாருங்கள். இந்தியாவில் போர்த்துகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? சரிங்களா. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வாஸ்கோட காமா கிடையாது. ஏன் அப்படின்னா வாஸ்கோட காமா முதன்முறையாக போர்த்துகீசிய பகுதியிலிருந்து இந்தியாவுக்கு வந்த நபர். செகண்ட் பாருங்கள். பார்த்தலோமே டயஸ், அவர் இந்தியாவுக்கு வரலை. தேர்ட் பாருங்கள். அல்ஃபோன்சோ டி அல்புகர்க்கு. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அல்ஃபோன்சா டி அல்புகர்க்கு. சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1886 சி. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றியவர்கள் அல்லது கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டது. ஆன்சர் பி, துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? சரிங்களா, 2ஆம் பாஜிராவ். பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? மராத்திய அரசரான 2ஆம் பாஜிராவ். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை. சரிங்களா, வில்லியம் கோட்டை கட்டப்பட்டது 1700. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது 1640. சரிங்களா. ஆக்ரா கோட்டை கட்டப்பட்டது 1680களில். டேவிட் கோட்டை கட்டப்பட்டது 1690. ஸோ ஆன்சர் பி, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஷ் வர்த்தகமயமாக வணங்கியது. சரிங்களா, ஆன்சர் டேனியர்கள். தரங்கம்பாடியில் கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியர்கள். சரிங்களா. ஸோ அதே போல் பார்த்தா கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். இந்தியாவில் அச்சு எந்திரம் 1556ஆம் ஆண்டு டேஷ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. சரிங்களா, ஆன்சர் யார்? போர்ச்சுகல். சரிங்களா, போர்த்துகீசிய அரசர்களால் நிறுவப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். டச்சுக்காரர்கள். சரிங்களா. ஸோ ஆன்சர் பாருங்கள். டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வந்த ஆண்டு 1602. ஸோ 1. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். ஆங்கிலேயர்கள் 1600. ஸோ 2. ஸோ டேனியர்கள் பாருங்கள். அடுத்து டேனியர்கள் 1616. 3. பிரெஞ்சுக்காரர்கள் பாருங்கள் 1664. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. ஸோ 1757. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ 1757. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை. நமக்கு எல்லாமே தெரியும் ஏற்பட்ட உடன்படிக்கை என்னது? அலகாபாத் உடன்படிக்கை. நம்ம வீடியோஸ்லையும் பண்ணிருக்கிறோம். சரிங்களா, எல்லா கண்டென்ட்டுமே நம்ம வீடியோஸில் பண்ண கண்டென்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யார்? சரிங்களா, லார்ட் கார்ன்வாலிஸ். சரிங்களா, லார்ட் கார்ன்வாலிஸ் தான் 3வது ஆங்கிலேய போரின் பொழுது சரிங்களா கவர்னராக இருந்தவர் லார்ட் கார்ன்வாலிஸ். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா யார்? ஆன்சர் சி, பாலாஜி பாஜிராவ். ஸோ பாலாஜி பாஜிராவ் தான் என்ன பண்ணார்? மராத்திய பேஷ்வாக்களில் கடைசி பேஷ்வாவாக இருந்தார். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். துணைப்படை திட்டத்தில் இணைந்து கொண்ட முதல் இந்திய அரசு எது? சரிங்களா, நம்ம வீடியோவில் பண்ணியிருக்கிறத ஆன்சர் ஹைதராபாத். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? மகள் மீன்ஸ் கிராமம். கிராமம் என்பதுதான் அதுக்கான சரியான விடை. ஆப்ஷன் நம்பர் சி. சரிங்களா, சி தான் சரியான கிராமம். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். ஆங்கிலேயர்களால் ரைத்துவாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட பகுதி எது? ஆங்கிலேயர்களால் ரைத்துவாரி முறை அறிமுகம் செய்யப்பட்ட பகுதி எது? சரிங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, வங்காளம் அப்படிங்கிறது தான்.
வங்காளத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைத்து வரி முறையை ஆங்கிலேயர்கள் அறிமுகம் செய்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகையான நில வருவாய் முறை. ஸோ இண்டிகோ கிளர்ச்சி சரிங்களா டேஷில் நடைபெற்றது, அது எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. சரிங்களா இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. 1859 1859ஆம் ஆண்டு இண்டிகோ புரட்சியானது நடைபெற்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள், பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ 1529. கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் நம்பர் சி தான் சரியான விடை, 1529. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த கோட்டையின் முன்பு தூக்கிலிடப்பட்டார். சரிங்களா ஆன்சர் டி, கயத்தாறு. கயத்தாறு இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள், டேஷ் என்பவர் சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா யாரு? சின்ன மருது. சின்ன மருது என்பவர் சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 19 ஆன்சர் சின்ன மருது. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க, 1857 புரட்சியை டேஷ் என்பவர் முதல் இந்திய சுதந்திர போர் என விவரிக்கிறார். சொன்னது யாரு? வி.டி. சவார்கர். அவர் பேரு வி.டி. சவார்கர். கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க, பொறுத்துக்க மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஸோ டெல்லி அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய 1857 புரட்சியின் பொழுது இடங்கள் கொடுத்துட்டாங்க, மிக முக்கியமான இடங்கள் டெல்லி, கான்பூர், ஜான்சி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த இடங்களில் எந்த ஒரு நபர் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டெல்லியில் யார்? இரண்டாம் பகதூர் ஷா. ஆன்சர் டெல்லிக்கு எது? இரண்டாம் பகதூர் ஷா. ஸோ ரெண்டாவது பாருங்கள் கான்பூர். கான்பூரில் யார்? நானா சாஹிப். ஸோ மூன்றாவது பாருங்கள் ஜான்சியில் யார்? லக்ஷ்மிபாய். நான்காவது பாருங்கள் பரேலி அப்படிங்கிறது கான் பகதூர் கான். நான்காவது கான் பகதூர் கான். பீகாரில் கன்வர் சிங் 5. ஸோ ஆன்சர் இதுதான். கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள், இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். சரிங்க எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் சி, பீகாரில் இருக்குது. நாலந்தா எங்கே இருக்குது? பீகாரில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள், இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்த சாசன சட்டம் எது? 1813 சட்டம். 1813 சட்டப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக கிழக்கிந்திய வணிகக்குழு ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் செலவிடணும் அப்படின்னு பிரிட்டிஷ் சொல்லுது அவங்களுக்கு. கொஸ்டின் 24 பாருங்கள், கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம். சரிங்களா நமக்கு தெரியும் ஆன்சர் சி, கான்பூர். கான்பூர் தான் விடை. 25 பாருங்கள், அசாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சரிங்களா அசாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1839ஆம் ஆண்டு. ஆன்சர் 1839. கொஸ்டின் 26 பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவரி திருத்தப்பட்ட ஆண்டு. சரிங்களா நமக்கு தெரியும் முகவரி இதுவரை ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. எப்போ அப்படின்னா 1976 42வது திருத்தத்தின்படி. ஸோ ஆன்சர் பி, பி ஃபார் பாம்பே. ஆன்சர் பி. சரிங்களா ஸோ பி தான் ஆன்சர் 1976. கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள், இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் டேஷ் மனித உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தது. சரிங்களா ஐநா தான் என்ன பண்ணுறாங்க? மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. ஸோ ஆன்சர் ஏ. கொஸ்டின் 28 பாருங்கள், 1995ஆம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் டேஷ் என்ற இடத்தில் கூடினர். ஆன்சர் பீஜிங். சரிங்களா பெய்ஜிங் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க? பெண்கள் 1995ஆம் ஆண்டு கூட்டுறாங்க. 29 பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. சரிங்களா 1993 இந்த மனித உரிமை ஆணையமானது நிறுவப்படுது. கொஸ்டின் 30 பாருங்கள், உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுவது டிசம்பர் 10. டிசம்பர் 10. ஆன்சர் பி. ஸோ 31 பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கிடையாது. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தான் என்ன பண்ணுறாங்க? நியமிக்கிறாங்க. சரிங்களா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சிஜேஐ ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ 32 பாருங்கள், உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா நமக்கு தெரியும் ஆன்சர் 30. ஆன்சர் பி 30. 33 பாருங்கள், சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடம் கொண்டாடப்படும் மாதம் எது?
ஆன்சர் பி ஜனவரி மாதம். 34 பாருங்க, சேது பாரதம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 2016. கொஸ்டின் நம்பர் 34க்கு ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 35 பாருங்க, பழங்கால நகரங்கள் என்று அழைக்கப்படுவது எது? ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. சரிங்க, இது என்னது? 1921ஆம் ஆண்டு மற்றும் 22ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தினுடைய மிக பழமையான நகரங்கள். சரிங்களா? 36 பாருங்க, 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஷை அறிமுகம் செய்தது. நமக்கு தெரியும் என்ன அறிமுகம் செய்தது? இரட்டை ஆட்சி. இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி. 37 பாருங்க, நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர் யார்? சரிங்களா, அவர் பேர் நமக்கு தெரியும், என்னது? சர் ஜோசியா. சர் ஜோசியா சைல்டு. அவர் தான் என்ன பண்றாரு? நகராட்சி உருவாவதற்கான பொறுப்பாக இருக்கிறார். ஸோ இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? கொஸ்டின் 38 பாருங்க, முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி அம்மையார், அவங்க தான் இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர். ஸோ 39 கொஸ்டின் பாருங்க, சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829ஆம் ஆண்டு. கொஸ்டின் நம்பர் சி. 39க்கு ஆன்சர் சி. யாருடைய காலத்தில் ஒழிக்கப்படுதுன்னு கேட்பாங்க சம்டைம்ஸ். சரிங்களா, வில்லியம் பெண்டிங் காலத்தில் ஒழிக்கப்படுது. சதியானது வில்லியம் பெண்டிங் காலத்தில் தான் ஒழிக்கப்படுது. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க, 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? சரிங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஹண்டர் கமிஷன். ஹண்டர் கமிஷன் என்ன பண்ணுது? பரிந்துரைகளை வழங்குது. கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க, சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஷ் என நிர்ணயம் செய்தது. 14 வயது. சரிங்களா, 14 வயதுன்னு தீர்மானிக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். சரிங்களா, பிரம்ம ஞான சபை ஆன்சர் என்ன? தொற்றுச்சு யாரு? அன்னி பெசன்ட். ஸோ அப்போ என்ன வரும்? பிரம்ம ஞான சபைக்கான ஆன்சர் அன்னி பெசன்ட். சரிங்களா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது பாருங்க, சாரதா சதன். சரிங்களா, அதுக்கான ஆன்சர் என்னது? தொற்றுச்சு யாரு? பண்டித ராமாபாய். இதுதான் ரெண்டாவது. ஸோ மூன்றாவது பாருங்க, உட்ஸ் கல்வி அறிக்கை தொட்டிப்பட்ட ஆண்டு எது? 1854. ஸோ நான்காவது பாருங்க, நிக்கோலோ டி கோண்டி. அவர் யாரு? இத்தாலியிலிருந்து வந்த நபர். வரதட்சணை என்பது சமூக தீமை என கருதப்படுது. ஸோ இதுதான் ஆன்சர். 43வது கேள்வி பாருங்க, இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார்? அல்லது இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி யார்? சரிங்க, யாரு? நமக்கு தெரியும், குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் அப்படிங்கிறது தான் முப்படைகளின் தளபதி அல்லது ஆயுதப்படைகளின் தளபதியாக இருப்பார். ஸோ 44 பாருங்க, இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 15. சரிங்களா, இந்திய ராணுவத்தில் கர்நாடகா சார்ந்த எம் கரியப்பா அப்படிங்கிற நபர், சரிங்களா, இராணுவ அதிகாரியை பொறுப்பேற்ற நாள் தான் ஜனவரி 15. அந்த தினமானது இராணுவ தினமாகவே அனுசரிக்கப்படுது. 45 பாருங்க, இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் சி, 1978ஆம் ஆண்டு. 46வது கேள்வி பாருங்க, பின்வருவனவற்றுள் எந்த தீவுகள் இந்தியாவிற்கு சொந்தமானவை? நமக்கு தெரியும், சரிங்களா, அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள் மட்டும் சொந்தமானவை. மாலத்தீவுகளோ இலங்கையோ மற்றதோ நமக்கு சொந்தம் கிடையாது. ஸோ அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள். 47 பாருங்க, அணிசேராமை என்ற சொல்லி உருவாக்கியவர் யார்? நாம் படிச்சிருப்போம் 8th புக்கில், கிருஷ்ண மேனன். அவர் பேர் கிருஷ்ண மேனன். ஸோ கொஸ்டின் நம்பர் 48 பாருங்க, பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? ஆப்ஷன் சி, பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். இது மூணும் காமனான ஒரே ஒரு ஹைகோர்ட் இருக்குது. சரியா, ஸோ ஆப்ஷன் சி. 49 கேள்வி பாருங்க, புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானியான டேஷ் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார். அவர் பேரு மாண்டெஸ்கியூ. மாண்டெஸ்கியூ அப்படிங்கிற நபர், பிரெஞ்சை சார்ந்த மாண்டெஸ்கியூ அப்படிங்கிற நபர். கொஸ்டின் நம்பர் 50 பாருங்க, இந்திய உச்சநீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானவை அல்ல?
பார்த்துங்க, சரியானவை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, இந்தியாவின் உச்சநீதிமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த உச்சநீதிமன்றம். இது சரியானது. சரிங்களா, இதில் தவறு இருக்கா? கிடையாது. ஸோ அது இல்லை. ஆப்ஷன் நம்பர் 2 பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது அத்தியாயத்தின் கீழ் பகுதி 5 படி நிறுவப்பட்டது. ஸோ பார்ட் நம்பர் 5 என்ன இருக்குது? இந்த உச்சநீதிமன்றமானது இருக்குது. அப்போ அதுவும் சரி. 3வது பாருங்க, இந்திய அரசமைப்பு ஒரு உச்சநீதிமன்றத்திலிருந்து அல்லது ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்சநீதிமன்றமானது மாற்ற இயலாது. சரிங்களா? ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து கர்நாடகா ஹைகோர்ட்டு கேசஸை உச்சநீதிமன்றத்தால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அப்படியா? கிடையாது. உச்சநீதிமன்றம் நினைத்தால் எந்த விதமான வழக்குகளையும் எந்த உயர்நீதிமன்றத்தில் இருந்து வேண்டுமானாலும் மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம். அப்போ ஆன்சர் சி, அதுதான் தவறு. மற்ற அனைத்துமே சரி. சரிங்களா? ஸோ 8th வரக்கூடிய மிக முக்கியமான 50 கேள்விகள் இதுதான். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.